வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, அதிமுக ஆட்சியில் 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். இவர் அமைச்சராக இருந்தபொழுது பெரும் வருமானத்தை விட சுமார் ரூபாய் 33 கோடி கூடுதலாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் அவர் மீது இப்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு பிரபல தனியார் நிறுவனம் சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் 57.97 ஏக்கர் நிலத்தில் 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட அனுமதி கோரியது. இதற்கான அந்த நிறுவனம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தில் விண்ணப்பித்து இருந்தது. கடந்த 2013இல் இந்த நிறுவனம் விண்ணப்பித்த போதிலும் சுமார் 3 ஆண்டுகள் அத்திட்டத்தில் அனுமதி கிடைக்கவில்லை. இந்த குழுவில் 2016ஆம் ஆண்டு திடீரென அத்திட்டத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இருப்பினும் இந்த அனுமதி வழங்க அப்போதைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு மிகப்பெரிய தொகை லஞ்சமாக தரப்பட்டதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாடியது. தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளராக உள்ள வைத்திலிங்கம் ஒரத்தநாடு எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். இது தொடர்பாக அவர்கள் விரிவான புகாரையும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அளித்துள்ளனர். அதில் வைத்திலிங்கத்தின் மகன்கள் இயக்குநராக உள்ள நிறுவனத்திற்கு கடன் போல் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் ரூபாய் 27.97 கோடி தரப்பட்டுள்ளதாக, அந்த நிறுவனம் திடீரென கடன் திரும்பி தர முடியவில்லை என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்திலிங்கமும் அவரது மகன்களும் திருச்சி பாம்பரக்குறிச்சியில் ரூபாய் 24 கோடி மதிப்புள்ள 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. அதில் அறப்போர் இயக்கத்தின் புகாரில் உண்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தனியார் நிறுவனம் இயக்குனர் KR ரமேஷ், வைத்திலிங்கத்தின் மகன்கள் பிரபு, சண்முக பிரபு, உறவினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்ட உள்ளிட்ட 5 பிரிவில் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவர்களது மகன்கள் பிரபு மீதும் சொத்து குவிப்பு வழக்கை இப்பொழுது பதிவு செய்துள்ளது. கடந்த 2011 முதல் 2016 வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கும் அதிகமாக ரூபாய் 33 கோடி சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இப்பொழுது இந்த வழக்கை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் என்பது மிகுந்த ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.